எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரே ஒரு முட்டையை வச்சு எப்படி முட்டை குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. அதில் வச்சு ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு சின்ன பிஞ்சு அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு தோசைக்கல்லில் வந்து சூடு பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த முட்டையை அதில் எடுத்து ஊற்றிடுங்க. தோசை திருப்புற மாதிரி ரெண்டாவது பக்கம் ஒரு திருப்பி அதை வந்து எடுத்துகிட்டு அது தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிவிட்டு கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயத்தை அதில் போட்டுருக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் 3 வந்து தக்காளி எடுத்து அதையும் சாப்பரில் போட்டு சாப் பண்ணி அதையும் போட்டுருங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்கள் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யறதுன்னு ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதான் வந்து இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா அந்த மாதிரி கிண்டுன்னு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு அந்த மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றிட்டு அந்த முட்டையை பிச்சு எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு நண்டு எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வந்து பட்டன் பரட்டிட்டு அப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா கொதித்தோடனே அந்த நண்டை எடுத்து அதில் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்துடட்டும். நல்லா செவக்க வெந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு திரும்பி அப்புறம் அடுத்த பக்கமாக திருப்பி அதுவும் அதே மாதிரி நல்லா வெந்து வந்துடட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அது தட்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து வஞ்சரை மீன் நெய் மீன் சொல்லுவாங்க. அது எப்படி வறுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வஞ்சரை மீன் வந்து ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து உப்பு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மெஷரிங் ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் மெஷரிங் ஸ்பூனில் எடுத்து அந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் நல்லா பரட்டிட்டு தோசைக்கல்லில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு ஒரு 4 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் 2ஆவது திருப்பி போட்டு திரும்பி 2ஆவது பக்கமும் ஒரு 4 நிமிஷம் வேக வச்சுருங்க. நன்றி.